ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆடி 18. ஓகே, போன வருஷம் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஆனால் அதில் என்னென்ன திங்ஸ் வச்சு படைக்கணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போன வருஷம் கொடுக்கல. இப்போ சொல்லிடுறேன் நான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் கும்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு ஒரு கலசம், சின்ன கலசமாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், என்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. கலசம், அதில் தண்ணி வச்சுடுங்க. நல்லா கலசத்தை நூல் சுற்றிடுங்க. அப்புறம் அது மேலே தேங்காய், மாயில வச்சு தேங்காய் வச்சுருங்க, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு. சரியா? இப்போ படைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி, வெல்லம், அப்புறம் கருப்பு எள்ளு, அப்புறம் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. சரிங்களா? அதை பழங்களில் நாவல் பழம், அப்புறம் பேரிக்காய், இது ரெண்டும் மெயின். சரிங்களா? வெத்தலை பாக்கு பழம், நம்ம வாழைப்பழம் யூஸ்வலாக படைக்கிற மாதிரி படைச்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எது வேணால் ஆப்பிளோ ஆரஞ்சோ என்ன நம்மக்கிட்ட இருக்குதோ அது நம்ம படைச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போது வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நூல் இருக்குல்ல, வெள்ளை நூல், நல்லா திக்கான வெள்ளை நூல், அதை நல்லா கழுவிட்டு மஞ்சளில் அந்த மஞ்சளாக்கிடுங்க. அந்த நூலை நல்லா காய வச்சுருங்க. அது எல்லாமே சாமிக்கிட்ட வச்சு படைக்கணும். சரிங்களா? இப்போது மஞ்சள் நூல் நம்ம கயிறில் கட்டிக்கிறது. குழந்தைங்கள கழுத்தில் கட்டிக்கலாம், கயிறில் கையில் கட்டிக்கலாம், அப்படி கட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கயிறெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம இலையில இந்த பக்கம் அந்த அரிசி கலவை இருக்கு இல்லையா, அது பழங்கள் எல்லாம் நம்ம பொரியெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம படைக்கிறோமோ. இல்லை என்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னா, ஒரே ஒரு நாவல் பழம், ரெண்டு நாவல் பழம் தான் இருக்குன்னா கூட நம்ம மனசு தான். நமக்கு அது இவ்வளோ தான் படைக்கணும்னு சட்டத்திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது சாமிக்கு. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஆடி பெருக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம கும்பிட்டாச்சு. இதில் காதோல கடைங்களில் விற்கும், காதோல கருவமணின்னு வாங்கிக்கோங்க. அப்புறம் சீப்பு, கண்ணாடி, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கி அதெல்லாம் படைச்சிருங்க. சரிங்களா? அதெல்லாம் படைத்த பிறகு ஒரு 3 நாள் அப்படி அந்த மாதிரி கழித்து அந்த சீப்பு, அந்த கண்ணாடி, அந்த தாலிக்கயிறு, அந்த வளையல் இதெல்லாம் ஓடைகள் எங்கன்னா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல விட்டுறணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம காவிரி ஆற்றுக்கு படைக்கிறோம். ஸோ அந்த ஆற்றுக்கு அது நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கன்னா ஒரு இடத்துல இந்த ஏரி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் போட்டுடணும். சரிங்களா? இதுதான். வேறு எதுனா ஒரு டவுட்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். தாராளமாக ஷார்ட்ஸில் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சத்தியமே. நீ காட்டு, கற்பூரம் காட்டுமா?